அக்கா. இவங்களை நம்ம அக்கான்னு சொல்கிறத விட அடுத்த நம்மளுக்கு அம்மாவோட மறு உருவம்னே சொல்லலாம். ஏன்னா பல விஷயத்தில் நம்மளுக்கு அம்மா சப்போர்ட் வர்றாங்களோ இல்லையோ, நம்ம அக்கா சப்போர்ட்டுக்கு வந்துடுறாங்க. அப்படிப்பட்ட அக்காவுக்கு நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் என்னென்னா, அவங்க ஏதாவது ஒரு வீட்டில் இந்த மாதிரி நான் இப்போது ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்றப்போ வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் எதிர்ப்பாங்க கண்டிப்பாக, பொம்பளை பிள்ளை உனக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு. அப்படி இருக்கல நம்ம நம்மளோட அக்காவுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக போய் நிற்கணும். அதை விட்டு இல்லைடா இப்படியா இருந்தோன்னா வீட்டில் சோறு விட மாட்டாங்க, சால்ரா அடித்தாதான் சோறு விடுவாங்கன்ட்டு அவங்களோட சால்ரா அடிச்சிங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் ஆகிடும், என்னடா நம்ம தம்பி கூட நம்மளுக்காக வரலையே அப்படின்ட்டு. ஏன்னா பல பேர்த்துக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் சில பேர்த்துக்கு கிடைக்காத, அவங்கள வரணும்னு சொல்கிறதா சாப்பிடணும்னு சொல்கிறதா கூட தெரியாது. ஏன்னா பல நேரத்தில் நமக்கு எதிரியே நம்ம அக்காவாக தான் இருப்பாங்க. என்னதான் இப்படி எளியும் பூனையும் அடிச்சுக்கிட்டாலும் நம்மளுக்கு அவங்க மேலே ரொம்ப பெரிய பாசமே இருக்கும், அவங்களுக்கும் நம்ம மேலே ஒரு ரொம்ப பெரிய பாசம் இருக்கும். இது என்னைக்கு தெரியணும்னா தான் அவங்க கல்யாணம் பண்ணி ஒரு வீட்டுக்கு போகிறப்ப தான் அது தெரியணும். இதை பற்றியெல்லாம் நீங்கள் போகிறதில்லன்னா நானும் அந்த அழியை அனுபவிச்சிருக்கேன். அதனால் இருக்கிறப்பே நம்ம அக்காவோட நல்ல ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ஜாலியாக பேசிக்கிட்டு அவங்களுக்காக சப்போர்ட்டிவாக வீட்டில் போய் நின்று அவங்களால நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவியை பண்ணிக்கிட்டு இருக்கணும். அவ்வளோ சொல்கிறேன். ஆனால் எனக்கே எங்கள் அக்கா தான் உதவி பண்ணுது, அது ஒரு விஷயம். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கவங்க அக்காவோ இல்லை உங்கள் தங்கச்சியோ அவங்க யாருக்காக இருந்தாலும் ஒரு சின்ன சப்போர்ட்டிவாக போய் நீங்கள் நின்று பேசுங்க. அப்படி நின்று பேசும்போது அவங்களுக்கு பரவாயில்லையே, நம்ம தம்பி நம்மளுக்காக வந்து சப்போர்ட்டிவாக பேசுகிறானே, பரவாயில்ல வீட்டில் வேணாது நம்மளுக்காக சப்போர்ட்டிவாக நிற்கிறானே அப்படிங்கிற மாதிரி தோணும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு அவங்க அக்காவிட்ட அன்பாக போய் பேசுங்க. ஏன்னா ஒரு கல்யாணம் பண்ணி இன்னொரு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவங்கள நினச்சி அழுகிறத விட்டுவிட்டு இருக்கிறப்ப அவங்களோட ஜாலியாக இருங்க, நல்லா இருக்கிறதாலும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஆனால் சப்போர்ட் பண்ணுறாங்க அதிகமாக அடிச்சுக்கிறதே நம்மளாக தான் இருக்கும். இருந்தாலும் கோபம் இருக்க இடத்துல தான் குணம் இருக்கும்பாங்க, பாசம் இருக்கும்பாங்க. அந்த மாதிரி தான் அவங்க என்ன தான் நம்மளை அடிச்சுக்கிட்டாலும் திட்டினாலும் அவங்க மேலே நமக்கு ஒரு பெரிய பாசம் இருக்கும். முடிஞ்சளவுக்கு அக்காவோட ஜாலியாக இருங்க. அதே சமயம் அக்காவுக்கு எதுனாலும் நீங்கள் போய் நின்றுங்க. அது எந்த விஷயத்துல இருந்தாலும் சரி, போய் சப்போர்ட் நான் இருக்கேன்டா எங்கள் அக்காவுக்கு அப்படிங்கிற மாதிரி போய் நின்றுங்க. எனக்கு 2 அக்கா இருக்காங்க, அதை மனசில் வச்சு நான் பேசுகிறேன். உங்களுக்கு இதை பற்றி பேசல உங்கள் அக்கா ஞாபகத்துக்கு வரலாம், அவங்கள பற்றி என்ன எது இருந்தால் கமெண்ட் பண்ணிட்டு போங்க, அவங்களுக்கு முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். இதுக்கும் என் சேனலுக்கும் கண்டென்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு புரியுது. இருந்தாலும் என் மனசில் சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். சரி அக்காவை பற்றி ஒரு வீடியோ பண்ணலாம் அக்காவுக்காக அப்படின்ட்டு தோணுச்சு, சொல்லிட்டேன். பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா நோ ப்ராப்ளம். போய்ட்டு பாய்.